ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை மினி மீ. கரூரில் மாரியம்மன் கோவில் நோம்பி சாட்டியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவில். இன்றைக்கி வந்து கடைசி நாள், புதன்கிழமை. இன்றைக்கி வந்து கம்பம் ஆற்றுல விடுற நாள். அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போயாச்சு. ஆற்றுல விடுறத தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாது, ஆனால் ஆற்றுல விடுறப்போ விடுற வானவேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் சுங்கக்கீட்டுக்குள்ளே இருக்கிற ஆற்று வழியாக தான் நம்ம போகிறோம். அங்கே பக்கத்தில் போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், எப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போயுமே வருஷம் இந்த சைடு தான் வருவோம். வந்து ஒரு வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் வண்டியை போட்டுட்டு நம்ம வந்து நடந்து போக ஆரம்பித்தாச்சு. 1.5 மணி நேரம் பக்கம் வந்து வானவேடிக்கை விடுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்திருப்பாங்க. நம்மளும் இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். போகிற வழியில் வந்து நிறைய கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்நாக்ஸ் கடையும் போட்டிருப்பாங்க. வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போய் உட்காந்துட்டோன்னா ஆரம்பித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே நம்ம வானவேடிக்கை பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கடையில் தான் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. நம்மளும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் ஒரு இடத்த பிடிச்சி உட்காரலான்னு கிளம்பியாச்சு. இப்போ தான் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை கூட நம்ம இங்கே பார்க்க முடியாது. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. நம்மளும் ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ரொம்ப வெளிச்சமாக இருக்கப்பவே நம்ம வந்துட்டோம், ஆனால் இருட்டு ஆயிடுச்சு பாருங்கள். இனிமேல் வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம வானவேடிக்கையை ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குள்ளே பாப்பா பசிக்குதுன்னு சொன்னோன்னே பொரி ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. நம்மளும் ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ரொம்ப இருட்டாயிடுச்சு பாருங்கள். அப்படியே இனிமேல் ஒவ்வொன்றா ஆரம்பிப்பாங்க. கம்பம் ஆற்றுல வந்து 7:30 அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வானவேடிக்கை ஆரம்பிப்பாங்க. அது வெளிச்சம் இல்லை, அது பட்டாசு தான் வெடித்து புகை மாதிரி அப்படியே போகுது கீழே. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து இது இருக்கும். நம்ம பொறுமையாக இதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு ஜாலியாக ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்களா? உங்கள் ஊரில் வானவேடிக்கை விடுவாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் கரூர் தானான்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஷேப்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. அது என்னென்ன ஷேப்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் நல்லா இருந்துச்சு. பாப்பா விவரம் தெரிஞ்சு இப்போ தான் வராங்க. போன வருஷம் வந்தாங்க, இருந்தாலும் அவ்வளோ நல்லா தெரியல அவங்களுக்கு விவரம். இந்த வருஷம்தான் அவங்க நல்லா விவரம் தெரிஞ்சு வராங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்ததுனால அவங்களோட கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இதில் தான் மாலை அந்த மாதிரி ஷேப்லாம் வந்துச்சு. எனக்கு அது என்னென்ன ஷேப்புன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.